ஓம் சாய்ராம். ஷீரடியில ஒரு இடத்துல 10 கோயில், அதாவது பிரசித்தி பெற்ற ஒரு 10 கோயில் ஒரே இடத்துல இருக்கு. நாம அத தான் இப்ப பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுவதும். நீங்களும் இங்க போனீங்கன்னா, சாய் தீர்த்தான்னு ஒரு இடம் இருக்கும். அங்க பார்க்கலாம். ஆனா, அது என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொஞ்சம் அதிகம் சாய்ராம். ரூ. 750 நெனைக்கிறேன். அதில 3டி ஒரு கிருஷ்ணர், அனுமன் 3டி படம் 1, பாபாவோட வாழ்க்கை வரலாறு, பிளஸ் பாபாவோட கதை. இப்படி எல்லாமே படமா உங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. இப்ப நீங்க பார்க்கறது மும்பை கேட். மும்பை கேட் பார்க்குறீங்க. அத அப்படியே தத்ரூபமா நீங்க நேரா வீடியோவோட நீங்க நேரா பார்க்கும்போது, உண்மையிலேயே மும்பை கேட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தது பார்க்காதவங்களுக்கு அது ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனா மும்பையிலேயே மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் எதுன்னா, மும்பை சித்தி விநாயகர் கோயில். அத அப்படியே தத்ரூபமா அமைச்சு வச்சிருப்பாங்க. இந்த கோயில்ல நீங்க நடந்து போய் பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டீங்கன்னா, அழகா அத சுத்தி காட்டும். 10 கோயிலும் அழகா சுத்தி பார்க்கலாம் சார். குழந்தைங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். நாங்க இந்த முறை போகும்போது இத பார்த்தோம். உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப வித்தியாசமாவும் இருந்தது. நாம இத பார்க்கும்போது. புகழ்பெற்ற மும்பையில புகழ்பெற்ற அந்த விநாயகர் கோயில் இப்ப நாம பார்க்கலாம். இப்ப நாம அடுத்தபடியா பார்க்க போறது துவாரகா. துவாரகாவ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா வச்சிருப்பாங்க. இங்க துவாரகால யாருன்னா கிருஷ்ணர் தானே இருப்பாரு. இங்க வந்து வித்தியாசமா இருப்பாரு பாருங்க. அந்த போம்போது அந்த கடைங்க எல்லாமே தத்ரூபமா இருக்கிற மாரி சார். அதுதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அங்க உண்மையிலே ஆட்கள் இருக்கிற மாரி, வியாபாரம் பண்ற மாரி, மார்க்கெட் இருக்கிற மாரி அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். வாங்க அந்த கோயிலாண்ட போய் நாம பார்க்கலாம். அவரை தரிசனம் பண்ணலாம். முதலாவது அடுத்து நாம பார்க்க போறது கேதார்நாத். கேதார்நாத்ல சிவலிங்கம். உண்மையிலேயே அங்க பார்த்தீங்கன்னா, கேதார்நாத் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலம் சிவனுக்கு. பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அந்த ஆத்தங்கர ஓரத்தில முனிவர்கள்லாம் உட்காந்து தவம் பண்ற மாரியே இருக்கும். இப்ப அடுத்ததா நாம போற இடம் கேதார்நாத். அங்க சிவன் உட்கார்ந்திருப்பார் பாருங்க. ரொம்ப தத்ரூபமா இருப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இந்த கங்கா எதியில வந்து அந்த ஆரத்தி பண்ணுவாங்கல்ல, கங்கா ஆரத்தி. அந்த மாரி ஆரத்தி பண்றதெல்லாம் யாரோ ஒரு உண்மையிலேயே பண்ற மாரியே இருக்கும். இப்ப பாருங்க கேதார்நாத். கேதார்நாத்தை நாம பார்த்தாச்சு. அடுத்ததா பத்ரிநாத். இந்த ஆலயத்த பார்க்கலாம். இது உள்ள அப்பா! உண்மையிலேயே ரொம்ப தத்ரூபமா கடவுள் உட்கார்ந்திருப்பார் பாருங்களேன். உண்மையிலேயே இதெல்லாம் நம்ம நேரடியா போய் அந்த இடத்துல பார்க்க முடியாது. ஆனா தத்ரூபமா அதே மாரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த லைட் செட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். வாங்க அ அவர தரிசனம் பண்ணலாம். இப்ப நாம பார்க்கறது பண்டரிபுரம். பண்டரிபுரத்தில இருக்கிறவர நாம இப்ப பார்க்குறோம் விட்டல. அ இவரு தத்ரூபமா உட்கார்ந்து நிப்பாரு பாருங்களேன். பண்டரிபுர விட்டல். அவ்வளவு அழகா நிக்கிறாரு. அவருடைய தரிசனத்த பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள்.
பண்டரிபுரத்தை அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சீக்கியர்கள் வணங்கும் சீக்கிய பொற்கோயில். அது தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரியே இருக்கும். தங்கத்தாலான பொற்கோயில் அது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் எல்லாமே அதே மாதிரியே இருக்கும்ல. அதை நான் வீடியோவில் விட நேரடியாக பார்த்தீங்கன்னா பொற்கோயில் போன அனுபவங்கள் இருக்கும். நிறைய பேர் சீக்கியர்கள் பாட்டு பாடுற மாதிரி தத்ரூபமாக உட்காந்துருக்கிற மாதிரி, அந்த ஆரத்தி பண்ணுற மாதிரி, டீ ஆத்துற மாதிரி எல்லாமே அங்கே தத்ரூபமாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது சீக்கியரின் பொற்கோவில். வாங்க. இப்போ நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பூரி ஜெகநாதர். உண்மையிலே அந்த கோயில் அமைப்பு பாருங்களேன். பூரி ஜெகநாதர் கோயில் எப்படி இருக்குமோ அதே அளவு வச்சுருப்பாங்க. பூரி ஜெகநாதர் அவர் உள்ள உருவம் அந்த கோயிலில் தத்ரூபமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நாமெல்லாம் இந்த இடத்துக்கு போக முடியுமான்னு தெரியல. இந்த எல்லா கோயிலும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். வாங்க பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு போகலாம். இப்போ பார்க்க போகிறது மதுரை, தமிழ்நாட்டோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் உள்ளே பாருங்களேன், அவ்வளோ அழகாக தத்ரூபமாக அவனுடைய முகம் பிரகாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோடைய தமிழ்நாட்டோட பரதநாட்டியம், அந்த கோயில் அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த சிலைகள் எல்லாமே தத்ரூபம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்படி இருக்குமோ அதே போல் அங்கே வடித்து வச்சுருக்குறாங்க. வாங்க மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வோம். இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது திருப்பதி வெங்கடாஜலபதி ஏழுமலையான் கோயிலை பார்க்க போகிறோம். ஏழுமலையான் திருப்பதியில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே தத்ரூபமாக உள்ளே நின்று இருப்பார். அந்த கோயில் அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாபாவோட அதே மாதிரி அங்கே வந்து ஐயருங்க வந்து அந்த பாட்டு போட்டுவிடுவாங்க. பெருமாளுக்கு வேண்டி அந்த ஸ்லோகம் சொல்கிற மாதிரி ஆரத்தி காட்டுற மாதிரி இருக்கும். வாங்க பார்க்கலாம், ஏழுமலையானை தரிசனம் பண்ணலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது துவாரகமாய். பாபா வாழ்ந்த காலத்தில் துவாரகமாய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிராமம் எல்லாமே காமிப்பாங்க. அப்பா வந்து அந்த ஸ்க்ரீனில் ஒரு பேசுவார். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாபாவோட துவாரகமாய்க்கு போகலாம். ஓம் சாய்ராம். இந்த 10 கோயிலும் ஒரே இடத்துல நாம் இருக்கிறோம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள். ஆனால் உண்மையிலே 750 ரூபான்றது பரவாயில்லை. இருந்தாலும் எல்லாராலும் இங்கே போக முடியாது. ஒரே இடத்துல எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பை நமக்கு பாபா எனக்கு வழங்கினார். ஓம் சாய்ராம்.